ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு ஒரு 30 வருஷத்துல உடைச்சதுங்கிறது வந்து கனவிலும் நடக்காத ஒரு காரியம். இது வந்து புத்தனாலும் முடியவில்லை, அம்பேத்கராலும் நான் முடியவில்லை, நானும் வாயில் தானே பேசினேன், அண்ணாதுரை தானே சாதித்து காட்டினார்னு அவர் வந்து இந்த வெற்றியை பெரியார் அன்னைக்கு சொல்றாருன்னா அவருக்கு இந்த கான்செப்ட் புரியுது. இது எப்படிரா அப்படின்னு நினைச்சார் பெரியாருக்கு. முடிஞ்சது அவங்க கூட சேர்த்து அதுதான் வந்து அப்போ நாலேஜ் மட்டும்தான் உங்களை வந்து அது இன்னைக்கு நம்ம பல பேருக்கு அண்ணா அதை வென்றது மட்டும் இல்லாம இன்னைக்கு இதை எதிர்த்து நம்ம பேசுறோம். இந்த சோசியல் அமைப்பின் பிரச்சனைகளை சாதாரண நிலையில இருந்து நம்ம ஒன்றும் தத்துவ ஆசிரியர்களோ ஒரு இன்டெலெக்சுவல் இதுலயோ இல்லை, ஒரு சாதாரண ஆட்களாக நாம கூட பேசுறோம்னா நம்மில் பலருக்கு அது சம்பந்தமான துரணை வந்திருக்கலாம். ஆனால் இப்பதான் வந்து இதுல வென்றுட்டோன்னு அர்த்தம் இல்லை. அண்ணா ஆட்சி பிடித்தாருங்கிறது ஒரு மிகப்பெரிய பினாமினான், அது ஒரு மிராக்கிள். ஆனால் உண்மையான போரை தொடங்குவதற்கான தொடக்கம் தான். ஏன்னா அது வெற்றியே கிடையாது. இன்னைக்கும் இந்த நாட்டை பார்ப்பான் தான் நாடு கொண்டு இருக்கு. ஆமா, நம்ம ரிசர்வேஷன் கொண்டு வந்தோம், நீ இடபிள்யூசி கொண்டு வந்து இல்லையா, அது கான்செப்டே அடிபட்டு போச்சு. இவங்க எல்லாம் 3000 வருஷமா அதிகாரத்திலே இருக்காங்க, படிச்சுக்கிட்டே இருக்காங்கனாலதான் ஒரு ரிசர்வேஷன் ஒரு விஷயத்தை கொண்டு வரான். அவன் வேலைக்கும் போனா படிக்கணும்னு செய்ய ஒரு விஷயம் கொண்டு வந்தா அதுலயும் இடபிள்யூசி கொண்டு வந்துட்டு பட்டியலில் சாதியை மிக குறைந்த ஒரு இதை வச்சாங்க பார்த்தீங்களா, ஜோலி முடிஞ்சு போச்சு. அப்போ அவனுடைய அறிவுடன் போட்டி போடுவதற்கு இங்கு இப்பதான் சுரணை வந்திருக்கிறது. அதற்கான வழிகளை திறந்து விட்டிருக்கிறோம். அதை பேசினால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுக்கு கல்வி அறிவை போதித்திருக்கு. இங்குதான் மேட்டர் வந்து போரே தொடங்குகிறது. இன்னும் குறைந்தது 500-1000 வருடங்கள் ஆகலாம். இந்த போரில் எண்ணிக்கை பலம் நம்மிடம் அதிகம் இருப்பதால் அவர்களை வென்று மேலே வருவதற்கு ஒரு 600-700-1000 வருடங்கள் கூட ஆகலாம்.